இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்தாங்க காஃபி. குடிங்க. ஏண்டி இவன் என்ன இன்னைக்கு வேலைக்கு போகலையா? அட, அந்த கூத்த ஏன் கேக்குறீங்க? காலையிலேயே பாட்டில திறந்துட்டு உக்காந்துட்டான். கேட்டா ஏதாவது பேசுவான்னு நானும் அமைதியா இருந்துட்டேன். நீ இப்படியே அமைதியா இருந்துதான் இவன் இப்படி குடிச்சு குட்டிச்சவர் ஆயிட்டான். வாங்க மாப்ள, வாமா பார்வதி, வா. நல்லா இருக்கேன்பா. உட்காருங்க. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அத்தை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. என்னம்மா பார்வதி, ஆளே மாறி போயிருக்க? அப்பா, இப்போ வீட்டோட பொறுப்பை நானும் மில்லோட பொறுப்பை இவரும் பாத்துக்கிறோம். அப்போ அதுக்கான தோரணையோடு இருக்க வேண்டாமா? பார்வதி, உன் பெருமையெல்லாம் காமிச்சது போதும், முதல்ல வந்த வேலையை பாப்போம். மாப்ள உட்காருங்க. மாப்ள உட்காருங்க மாப்ள. உட்காருமா. சரிங்க அத்தை. ஏண்டி, உன் அண்ணன் எப்படி வரான்னு பாத்தியா? இவன் தான் என் புள்ளைய தங்கத்தால இழைக்க போறானா? மாப்பிள, தங்கச்சி காது கடிச்சிட்டு இருக்கீங்க. ஏய், இவன் இந்த நிலைமையில கோவிலுக்கு வந்தான்னு வையேன், அங்க காது குத்து நடக்காது, கத்தி குத்து தான் நடக்கும். அதெல்லாம் விடுங்க. எப்போ காது குத்த தேதிய குறிச்சு வச்சிருக்கீங்க? அண்ணன், மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தானே வச்சிருக்கோம். நினைச்சேன் நீங்க தேதிய குறிச்சு வச்சுட்டு வந்துதான் என்ன கூப்பிடுவீங்க நினைச்சேன். நீங்க தேதிய குறிச்சு வச்சுட்டு என்ன வான் கூப்பிடுவீங்க. நீங்க கூப்பிட்டோடனே நான் வாலாட்டிட்டு உங்க பின்னாடியே வந்துடணும். நான் வரணும்னா என்னை கேட்டுதான் தேதியை குறிச்சிருக்கலாம். அப்பதான் நான் வருவேன், முறை செய்வேன், என் மடியில உட்கார வச்சு காது குத்துவேன். புரிஞ்சுதா? கேட்டியா? இதுக்குதான் நான் சொன்னேன், இவன்லாம் ஒரு ஆளுன்னு. இவனை கேட்டு தேதி குறிச்சிட்டு வந்து அப்புறம் நம்ம பிள்ளைக்கு காது குத்தணுங்கிற. எங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னதான் இருந்தாலும் என் அண்ணன் வந்தாகணும், அதாங்க முறை. ஏய், ஏன் இவர் வரலன்னா காது குத்த முடியாதா? அதையும் மீறி குத்துனா காதுதான் குத்தாதா? என்னடி பேசிட்டு இருக்க? இவனை மதிச்சு இவன் வீட்டுக்கு சீர் வைக்கணும்னு வந்தா எனக்கான மரியாதை என்னன்னு உங்க வீட்டுல பார்த்தல. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். போடி. மாப்ள நில்லுங்க மாப்ள. இதுக்குதான் நான் அவனை கூப்பிடவே மாட்டேன்னு சொன்னேன். அந்த குடிகார மடியில உட்கார வச்சுதான் என் பிள்ளைக்கு மொட்டை அடிக்கணுமா? அவன் குடிச்சிட்டு வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான். பெரிய இவர் அவரை கேட்காம நாம தேதி குறிச்சது அவருக்கு அப்படியே கௌரவம்லாம் குறைஞ்சு போச்சான். கௌரவம் என்ன சிவா, வரும்போதே கத்திக்கிட்டே வர? பின்ன என்னன்னு, அவன் குடிச்சுட்டு ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். என்னவா, ஏதோ முறை செய்யறது கம்மியாயிடுச்சுன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணானா? நம்ம விசேஷத்தை இத்தனாம் தேதி வச்சிருக்கோம், நீங்க எல்லாம் வந்துருங்கன்னு போய் அழைச்சா நான் தானே தாய் மாமன், என் மடியில உட்கார வச்சுதானே நீங்க காது ஊத்த போறீங்க. நீங்க முடிவு பண்ண தேதியில நான் அப்படியே வாலாட்டிட்டு வரணுமான்னு என்ன பார்த்து கேக்குறான். அவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்ன பார்த்து அப்படி கேட்பான். எனக்கு தெரிஞ்சு அவன் வரமாட்டான். இதுக்கு மேல என்னன்னு இனிமேல அவனை கூப்பிட்டுலாம் இருக்க முடியாது. அப்ப நம்ம தனாவியும் கதிரையும் கூப்பிட்டுக்கலாம். அக்கா புருஷன் தாய் மாமனுக்கு சமந்தானே, கதிர் மடியிலயும் உட்கார வச்சு காது குத்திடலாமே. ஏய், நீ இப்படி இந்த முடிவு பண்ணுவ? கதிர் மடியில உட்கார வச்சு காது குத்துவனு? இது பாரு, அவன் அக்கா புருஷன், அவ்வளவுதான். அக்கா புருஷன் எப்படி தாய் மாமன் ஆவான்? அம்மாவோட கூட பிறந்த தம்பியும் அண்ணனும் தான் தாய் மாமன்னு சொல்லுவாங்க. சிவா, அண்ணா, மனோகருக்கு போன் பண்ணி சமாதானமா பேசு. பார்வதி சொல்றதுதான் முறை. அவனை நீ ஒரு வார்த்தை கேட்டு நாள் குறிச்சிருக்கலாம். சரி விடு. ஜானகி, நீயும் ஒரு வார்த்தை மனோகர்கிட்ட பேசு. சரிங்க, நான் பேசுறேன். அப்புறம் தாய் மாமனா இல்லனாலும் ஃபங்க்ஷனுக்கு தனவையும் கதிரையும் கூப்பிடலாமே. ஏன் சிவா, நீயும் பார்வதியும் போய் கூப்பிட்டுட்டு வந்துருங்க. சரிங்க அண்ணி. நாங்க எதுக்கு போய் கூப்பிடணும்? மாப்ள, மாமா
ஐயோ மாமா என்னாச்சு? என்னது இது வீட்ல ஆளாளுக்கு சாமி வருது. வந்திருக்கிறது என்ன சாமி? நாங்க தான் கோயிலுக்கு வந்து மொட்டை அடிச்சு காது குத்துறான்னு சொல்லிட்டோமேப்பா. இந்த வீட்டு மகாலட்சுமி இல்லன்னா எப்படி காது குத்து வைப்பீங்க? சொல்லுங்க. அவ மனசு வருத்தப்பட்டா அது இந்த விசேஷத்தையே பாதிச்சிராதா? அவளையும் அவ புருஷனையும் விசேஷத்துக்கு கூப்பிடுங்க. என் எல்லைக்கு அவங்கள கூட்டிட்டு வாங்க. அவங்கள முறையா சீர் வச்சு அழைக்கணும். அதுக்கு என்ன சாமி, நாங்களே போய் கூட்டு வந்துறோம். இந்த வீட்டு பொண்ணு வரலன்னா இந்த காது குத்து விழாவே நடக்காது. சரிங்க, நான் போய் முறை செஞ்சு கூப்பிடுறேன். அவங்களும் முறை செய்யணும்ல. என்ன பார்வதி பேசுற? அதெல்லாம் அவங்க பிரச்சனை. நாம கூப்பிட வேண்டியது கூப்பிடணும் இல்லம்மா. சரி சரி, கூப்பிடலாம் கூப்பிடலாம். பாத்து மெதுவா. ஜானகி, இவங்க 2 பேரையும் தனியா அனுப்புனா வேலைக்கு ஆகாது. காலையில நீயும் மாயாவும் சேர்ந்து போயிட்டு வந்துருங்க. போய் தனாவையும் கதிரையும் கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க அத்தை. கூப்பிட்ட உடனே அப்படியே வந்து முறைய செஞ்சுட்டாலும் என்னென்னமோ நடக்குது. என்னங்க முணுமுணுக்கிற? ஒண்ணும் இல்ல அத்தை, ஒண்ணும் இல்ல. என்ன மருமகளே, எப்படி எப்படி? உங்க நடிப்பை பார்த்து பார்வதி சித்தி அலறிட்டாங்க. நாளைக்கு நேர்லயே போய் கூப்பிடுறேன்னு சொல்லிருக்காங்களே. ரொம்ப கஷ்டப்படுற போல. ஹெல்ப் பண்ணட்டுமா? சார் இப்படி தனியா வந்து ஹெல்ப் பண்ணலாமே. ஏய், நோ 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 நோ. என் பொண்டாட்டிக்கு இப்படிதான் ஹெல்ப் பண்ணுவேன். இரு, இப்படி வா. ஏய், உன்னை பண்ணி இடியாப்பம் செஞ்சிருக்கியா இல்லையா? இதுல இடியாப்பத்துக்கான அச்சய போடல, அப்புறம் எப்படி இடியாப்பம் வரும்? எப்படி கதிர், இதுக்குதான் என் புருஷன் என் கூடவே இருக்கணுங்கிறது. ஏய், என்ன பண்ற? யாரா அந்த நேரத்துல யாராவது வந்துகிட்டே இருக்காங்க. சித்தப்பா வாங்க. ஏய் என்ன கதிரு, தனா, மாவெல்லாம் கன்னத்துல பூசி ஏதோ பயங்கரமான விளையாட்டெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கீங்க போல இருக்கு. சிவ பூஜையில கரடிகள் புகுந்த மாதிரி நாங்க புகுந்து கெடுத்துட்டோமா?